குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா SFEE அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா SFEE அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். தெர்மல் இன்ஜினியரிங்லேயே ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா SFEE. இதில் கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஸோ SFEE-னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாய்லர், கண்டென்சர், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்ஸ், ரோட்டரி கம்ப்ரஸர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸு, டர்பைன்ஸு, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி plus kinetic energy plus initial energy plus flow energy plus heat. இதோட input மறந்துடாதீங்க, input. இதோட இன்புட் வந்து நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம், A 1 வச்சுக்கலாம், இல்லைன்னா A கூட வச்சுக்கலாம், உங்க விருப்பம் தான். இதோட இன்புட் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஃப்ளோ எனர்ஜி பிளஸ் ஒர்க். இது வந்து எதுவாக கிடைக்கும்னா அவுட்புட், அல்லது அதை வந்து இது 1 வச்சோமா, ஸோ அவுட்புட் வந்து 2 வச்சுக்கலாம், அல்லது நீங்க Bன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு எதுவாக கிடைக்குது, இன்னொரு ஒர்க்காக கிடைக்குது. ஸோ அப்படின்னா இதோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்னன்னு சொல்லியிருக்கேன், அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. த எனர்ஜி cannot be neither created or destroyed. அதுதான் சொல்லியிருக்கேன். அதாவது the energy can be created not destroyed. இதுதான் என்னதுங்க, law of conservation of energy. அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் இங்க பாருங்க ஒரு வகை ஆற்றலை, அதாவது ஹீட் ஆற்றலை மறுபடியும் என்ன ஆற்றலா மாத்திரம், வர்க்கா மாத்திரமா, அதாவது one form of energy is converted into another form of energy. இதுதான் இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனோட பேசிக் பிரின்சிபல். ஸோ அந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா ஸ்டெடி ஃப்ளோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெடி ஃப்ளோனா அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்ததுன்னா அதோட குவான்டிட்டினா என்ன, அளவு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டினா அளவு. இப்போ அளவு மாறாம வந்துகிட்டே இருந்ததுன்னா அதுதான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரூம்ல வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேரும் வரிசையா போகாம ஒவ்வொரு தடவையும் 2 பேரா போனாங்கன்னா அது பேர் தான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். 2 பேரும் போகலாம், 3 பேரும் போகலாம், ஆனா எப்படி வேணா போகலாம். ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப அந்த அளவு நம்பர்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் என்டரிங் த ரூம் பிளஸ் லீவிங் த ரூம் வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அதுதான் ஸ்டெடி ஃப்ளோ. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்பர்ஸ்னு சொன்னா இப்ப என்ன சொன்னேன், இப்ப ரூம்ல 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேர்த்துல ஒரு 3 பேரா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 3 முறை போறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், every 2 minutes the leaving of the persons from the room equal to 3. ஸோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து m டாட், இதுதான் முக்கியமானது. m டாட் அப்படின்னா mass flow rate. The mass flow rate is constant at every time. அப்படின்னா அது பேர் தான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். புரியுதாங்க? ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்னா என்ன, மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து நேரத்தை பொறுத்து ஈக்குவலா சமமா இருந்ததுன்னா அது பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் சொல்றாங்க. ஸோ இதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம 2 ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்றோம். we are using 2 factors. என்னன்னா கண்ட்ரோல் வால்யூம், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பவுண்டரிஸ் அல்லது சர்ஃபேஸ் பவுண்டரிஸ் சொல்லலாம். So control volume na ஒண்ணு இல்லைங்க, it has definite or fixed space. இது ஒரு நிரந்தரமான ஒரு ஷேப்பை வந்து ஒரு இடத்தை வந்து அடைச்சிக்கிச்சுன்னா அது பேர் தான் கண்ட்ரோல் வால்யூம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸோட வந்து 1 மீட்டர் கியூப்னு வச்சுக்கோங்க. இதோட அளவு 1, இதோட அளவு 1, இதோட அளவு 1, இதோட அளவு 1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், அதாவது மீட்டர் கியூப்ல இருக்கும்போது நம்ம 3 அளவு தான் எடுத்துக்கணும், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ லென்த்தும் 1, ஹைட்டும் 1, பிரெத்தும் 1 எடுக்கிறப்ப இதோட
இது வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். நீங்க ஒன்னொன்னு தான் எடுக்கணும்னா நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். இப்ப வந்து இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5, இது வந்து 6, இது வந்து 7, எதா வேணா எடுத்துக்கலாம். ஆனா அதோட வால்யூம் வந்து எப்படி இருக்கணும், பிக்ஸ்டா இருக்கணும், மாறவே கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் கேன் எடுத்துக்கிறீங்களா, இந்த வாட்டர் கேனோட அளவு வந்து என்ன, இதுக்குள்ள இருக்கக்கூடிய வால்யூம் வந்து பிக்ஸ்டு அப்படின்னா இது இட் இஸ் ஹேசிங் some fixed volume, அதாவது fixed phase அப்படின்னா இதோட பேர் தான் என்னன்னா கண்ட்ரோல் வால்யூம். ஓகேவாங்க, இப்ப புரிஞ்சுதா கண்ட்ரோல் வால்யூம் என்னன்னு புரிஞ்சுதாங்க. இப்ப கண்ட்ரோல் பவுண்டரினா என்ன அல்லது கண்ட்ரோல் பவுண்டரி. சோ கண்ட்ரோல் பவுண்டரினா ஒண்ணு இல்லைங்க, இந்த இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த அதே சேம் எக்ஸாம்பிள் வாட்டர் கேனே எடுத்துக்கோம். இந்த வாட்டர் கேனுக்குள்ள இருக்கக்கூடிய வால்யூம் வந்து பிக்ஸ்டு, இது மாறவே மாறாது. இது 10 வருஷம் எடுத்து பார்த்தாலும் இதே வால்யூம் தான் இருக்கும். ஏன்னா இதுதான் பிக்ஸ்டு வால்யூம். இந்த பிக்ஸ்டு வால்யூம் வந்து நம்ம அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருந்து பிடிக்குதா, இது பேர் என்ன, அட்மாஸ்பியர். இது பேர் என்ன, பிக்ஸ்டு வால்யூம். அந்த பிக்ஸ்டு வால்யூமையும் அட்மாஸ்பியரையும் எது பிரிக்குது, இந்த லேயர் பிரிக்குதாங்க. இந்த லேயர் பேரு தான் கண்ட்ரோல் பவுண்டரி. புரியுதாங்க, இந்த லேயர் பேரு தான் என்ன இருக்கு, கண்ட்ரோல் பவுண்டரி. இந்த லேயர் வந்து இமேஜினரியாவும் இருக்கலாம் அல்லது ரியலாவும் இருக்கலாம். இது பேர் என்ன, ரியல் பவுண்டரி. இப்ப இமேஜினரி பவுண்டரினா என்ன எடுத்துக்கலாம், அட்மாஸ்பியர். இப்ப அட்மாஸ்பியர்ல நீங்க அந்த வளிமண்டல அடுக்கு பாத்தீங்கன்னா 4 வளிமண்டல அடுக்கு இருக்காங்க. சோ அந்த வளிமண்டல அடுக்கு வந்து இமேஜினரி லேயர். ஓகேவாங்க, இது வந்து என்னதுங்க, ரியல் லேயர். சோ இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம், கண்ட்ரோல் வால்யூம்னா என்னன்னு பார்த்திருக்கோம், கண்ட்ரோல் பவுண்டரினா என்னன்னு பார்த்திருக்கோம். இப்ப இதை வச்சு எப்படி நான் முன்னாடி சொல்ற மாதிரி பாய்லர் கண்டென்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் தி எனர்ஜி பொசஸ்டு பை இட்ஸ் ஹைட். அதாவது ஹைட்னால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனர்ஜி கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு தான் என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ இது எப்படி எழுதுவாங்கன்னா GZ அப்படின்னு எழுதுவாங்க. சோ இசட்னா என்னன்னா ஹைட், ஜினா கிராவிட்டி. சோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேல இருந்து இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க இந்த ஆப்ஜெக்ட் இருக்கா, என் கையில விழுது, சத்தம் கம்மியா தான் கேக்குது. ஆனா நான் இதுவே தூரத்துல இருந்து இப்படி கீழே போட்டேன்னா சவுண்ட் எப்படி கேட்கும், அதிகமா கேட்கும். அப்படின்னா தூரத்துல இருந்து ஒரு பொருள் கீழே வந்து விழும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமா இருக்கும். இப்ப நான் ஹைட் கம்மியா இருக்கேன், என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியா இருக்கும். ஆனா என்ன விட ஹைட்டா இருந்தாங்கன்னா அவங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது it is the energy possessed or based on its height. ஹைட்டை பொறுத்து ஒரு எனர்ஜி கிரியேட் ஆச்சுன்னா அது பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்து வந்து கைனெடிக் எனர்ஜினா ஒண்ணு இல்ல, it is the movement of into mv squared. சோ மூவ்மெண்ட்னால ஒரு எனர்ஜி கிரியேட் ஆச்சுன்னா அது பேரு கைனெடிக் எனர்ஜி. இட் இஸ் த எனர்ஜி கிரியேட்டட் பை இட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது v என்னதுங்க, வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன, இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். திசைவேகம் மாறும் விதம் தான் என்னன்னு சொல்லுவாங்க, வெலாசிட்டிம்பாங்க. அதனால அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மாறத பொறுத்து நம்மளுக்கு எனர்ஜி கிரியேட் ஆச்சுன்னா அது பேர் என்னதுங்க, கைனெடிக் எனர்ஜி. சோ இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூம்பாங்க. இன்டர்னல் எனர்ஜினா என்ன, யூனா என்ன, இன்டர்னல் எனர்ஜி அப்படி கிடையாதுங்க. சோ இன்டர்னல் எனர்ஜினா இதுவும் ஒரு வகையான எனர்ஜி. அதாவது it is the energy possessed by its movement of its atoms and molecules. இப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுக்கு வந்து என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்குமா. அதாவது பொதுவா சொன்னோம்னா மூலக்கூறுகள் இருக்கும், பார்ட்டிகல்ஸ் இருக்குமா. அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னதுங்க, இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவாங்க, புரியுதாங்க. அதாவது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்க்குனால கிரியேட் ஆகக்கூடிய எனர்ஜி பேரு தான் இன்டர்னல் எனர்ஜி. அடுத்து ஃப்ளோ எனர்ஜினா ஒண்ணு இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய எனர்ஜி. இட் இஸ் த எனர்ஜி கிரியேட்டட் பை இட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்படின்னா சார் இதுவும் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் சொல்றீங்க, இதுவும் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் சொல்றீங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா ஃப்ளோ எனர்ஜிங்கிறது எதை பொறுத்து இருக்கும்னா பிரஷர் இன்டு வால்யூம். சோ பிரஷர் இன்டு வால்யூமை பொறுத்து ஒரு எனர்ஜி கிரியேட் ஆச்சுன்னா அது பேர் வந்து ஃப்ளோ எனர்ஜி. இப்ப ஹீட்னா என்ன, Qனா எல்லாத்துக்கும் தெரியும். Qனா இஸ் த எனர்ஜி டிரான்சிஷன். அதாவது இட் இஸ் த டிரான்சிஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்கும். அதுதான் என்னதுங்க, ஹீட் டிரான்ஸ்ஃபர். இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. Q = mCp T2 - T1பாங்க, அல்லது Cp பதிலா Cv போடுவாங்க, அல்லது C போடுவாங்க. இது வர கிளாஸஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் பத்தி எடுக்கிறேங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல பிளஸ் இருக்கு, அதாவது ஹீட் அடிஷன் இருக்கு, ஹீட் அதாவது ரிஜெக்ஷன் இருக்கு, சப்ட்ராக்ஷன் இருக்கு. அதெல்லாம் நான் வர கிளாஸ்ல எடுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இதேதான் இப்ப நான் என்ன சொன்னேன்,
பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்னாங்க, அதனால இது பேர் என்னது GZ1. இது பேர் என்னது MB1, இது U1, இது P1, இது P1 D1, இது வந்து Q. அதே மாதிரியே நம்ம இன்புட் கொடுத்துட்டோம் ஒரு சிஸ்டத்துக்கு, நம்மளுக்கு எதுவா கிடைக்குது அவுட்புட் கிடைக்குது. அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, அதேதான் ZZ. இப்ப என்ன பண்ணோம், இது இன்புட், அவுட்புட்டுக்கு வந்து 2. அதே மாதிரி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, இட் இஸ் தி எனர்ஜி possessed by its height. அடுத்து கைனெடிக் எனர்ஜி என்ன, mv squared 2. it is the energy created by its motion of the object. அதுக்கப்புறம் u2 அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னதுங்க p2 v2. நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1. அப்படின்னா இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த 4மே ஒன்னாதான் வருது. ஆனா நம்மளுக்கு ஹீட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல ஒர்க் கிடைக்குது. சோ ஒரு எனர்ஜியை வந்து நம்ம ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனா என்ன பண்ணலாம், ஒரு எனர்ஜில இருந்து இன்னொரு எனர்ஜிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். புரியுதாங்க? இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி எதுவா மாறுது, ஒர்க் எனர்ஜியா மாறுது. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம டர்பைன் சொல்லலாமாங்க. இப்ப டர்பைன் என்ன பண்ணும், டர்பைனுக்கு என்ன தேவை, இப்ப ஸ்டீம் எனர்ஜி தேவை. அதாவது ஸ்டீமை வந்து நம்ம டர்பைன்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸுக்கு ரொட்டேட் பண்ணும்போது அந்த வர்ற ஸ்டீம் ஆனது டர்பைன்ல இருக்கக்கூடிய பிளேடை ரொட்டேட் பண்ணுமா, அப்படின்னா பிளேடு ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த பிளேட் ரொட்டேஷனால நம்மளுக்கு ஒர்க் கிடைக்குமா. சோ அதுதான் சொல்றாங்க. இங்க பாருங்க, ஹீட் எனர்ஜியை நம்ம டர்பைன்ல இருக்கக்கூடிய பிளேடுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிளேடானது ஹீட் எனர்ஜியை எதுவா மாத்தி கொடுக்குது, ஒர்க் எனர்ஜியா மாத்தி கொடுக்குது. சோ ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து எங்க செயல்படுது, எங்க அப்ளை ஆகுதுன்னா, எதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி டர்பைன்ல அப்ளை ஆகுது, கண்டென்சர்ல அப்ளை ஆகுது, பாய்லர்ல அப்ளை ஆகுது, அதே மாதிரி ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்ல ரொட்டேட் ஆகுது அப்ளை ஆகுது, ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்ல அப்ளை ஆகுது. இது மாதிரி 7 விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னா ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனுக்கு இருக்கு. சோ ஏன் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் தேவை அப்படின்னா, ஒரு ஒர்க் கான்ஸ்டன்டா நடந்ததுன்னா அதோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு மணி நேரத்துல ஒரு 10 பேஜ் படிச்சுட்டு வந்தேன்னா நான் 3 மணி நேரத்துல 30 பேஜ் படிச்சிருவேன். ஆனா 1 மணி நேரத்துல 30 பேஜும் அடுத்த 2 மணி நேரத்துல நான் எந்த பேஜும் படிக்கலைன்னா என்னோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், கம்மியா தான் இருக்கும். ஏன்னா 1 மணி நேரத்துல 30 பேஜ் படிக்கிறப்ப அதோட கண்டென்ட் எனக்கு புரியாது. ஆனா 1 மணி நேரத்துல 10 பேஜா படிச்சேன்னா அதோட ஃபுல் கண்டென்ட் எனக்கு புரியும். சோ இதனாலதான் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ங்கிறது முக்கியம். ஸ்டடியா நம்ம ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணோம்னா அதுல கிடைக்கக்கூடிய எஃபிஷியன்சி ஆனது அதிகமா இருக்கும். சோ இதுதான் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம வர கிளாஸஸ்ல நிறைய விதமான அப்ளிகேஷன் சொல்றேன். என்னென்ன அப்ளிகேஷன், இப்போ ஒரு 7 விதமான அப்ளிகேஷன் சொன்னீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் மூலமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஓகே, தேங்க்யூ so much.